அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமே நடக்காத ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான். அதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் எதுக்கு? நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மற்றபடி மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்காக கிடையாது இந்த ஜாதகம். மொத்த தலையெழுத்தையும் மாத்துற மாதிரி இருந்தா இந்த உலகத்துல யாருமே பிச்சைக்காரனா இருக்க மாட்டாங்க, யாருக்குமே கல்யாணம் ஆகாம இருக்காது. 40-50 வயசு ஆகியும் கூட எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைச்சிரும். அதனாலதான் சொல்றேன், உலகத்துல யாராலையும் யாருக்கும் மொத்த தலையெழுத்தை மாத்தி கொடுக்க முடியாது. நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான் இந்த ஜோதிடம் ஜாதகம் எல்லாம். அப்படி சொல்றதுனால இந்த வழிபாடு பரிகாரம் பொய்யான்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். நம்ம ஜாதக தகுதிக்குள்ள நல்லது கெட்டது நடக்கும். உதாரணமா ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்க, ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னு விதி இருக்குன்னா கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் 500 ரூபாய் சம்பாதிப்பார். அதை கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணா 900 ரூபாய் சம்பாதிப்பார். 1000 ரூபாய் தொட முடியாது. ஏன்னா அவரு ஜாதக தலையெழுத்து என்ன 100 ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றதான். அப்போ அதுக்குதான் இந்த கோயில் வழிபாடு பரிகாரம் எல்லாம். மற்றபடி மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்காக கிடையாது. அதே மாதிரிதான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் விதி இருக்குன்னா கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் ஒரு 5 லட்சம் 50 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வைங்களேன், அதை கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணா 90-99 லட்சம் சம்பாதிப்பாரு. 1 கோடியை தொட முடியாது. அப்ப அவங்க ஜாதக தகுதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இப்ப இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு தான் நடக்காது. அதுக்கான சில குறிப்பிட்ட விதிமுறைகளை தெரிஞ்சுக்குங்க. இது அனுபவ ரீதியா பார்த்த உண்மைகள். இப்போ இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு இருந்தாலும் சில பேருக்கு மாத்தியும் நடந்திருக்கும். கல்யாணம் நடக்கும், நடக்காமலாம் போகாது. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏதோ பேருக்குன்னு இருக்கும், ஆத்மார்த்தமெல்லாம் இருக்காது. இப்ப அது தெரியாம மனசு கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்குங்க. இப்போ ஒருத்தர் கல்யாணமே நடக்காதுன்றதுக்கு ஏற்கனவே நான் பதிவெல்லாம் போட்டிருக்கேன். இதுல ஒரு சில விஷயங்கள், புதுசான விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரே விஷயத்துக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதிமுறைகள் இருக்கு. அது நம்ம எல்லாத்தையுமே ஒருத்தரால படிச்சிட முடியாது. எல்லா விஷயத்தையும் நம்ம செக் பண்ணி சொல்லிட முடியாது. நம்ம பார்வைக்கு வந்த விஷயங்களை பத்தி மட்டும் செக் பண்ணி சொல்றோம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி, பொதுவாவே பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி மறைஞ்சாலே, மறைவு ஸ்தானம்னா எது? 3, 6, 8, 12. எல்லா கிரகமும் இந்த 3, 6, 8, 12 மறைறது கிடையாது. ஆனா இந்த 3, 12 கூட பெருசா பாதிக்காது. இந்த 6, 8 இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப பெருசா பாதிக்கும் மறைவு ஸ்தானங்கள்லயே. முக்கியமா இந்த கல்யாணத்துக்குன்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி 6, 8ல இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தோஷமே. இப்போ நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6 அல்லது 8ல இருந்து ராகு கேதுவோட சம்பந்தம் வாங்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த 7ஆம் அதிபதி 6 அல்லது 8ல மறைஞ்சாலும் சரி, அல்லது நீச்சமானாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 6 அல்லது 8ல மறைஞ்சு ராகு கேதுவோட சம்பந்தப்பட்டாலும் சரி, அல்லது நீச்சமாகி ராகு கேதுவோட சம்பந்தப்பட்டாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்காக எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நடக்காம போயிருமா? நடக்கும். ஆனா அப்படி மற்ற கிரக அமைப்புகள், இப்ப குரு பார்வை நல்லதுன்னு தான் சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் நல்லது கிடையாது. குறிப்பிட்ட டிகிரியில இருந்து பாக்குறது தான் நல்லது. குறிப்பிட்ட டிகிரியில இருந்து பாக்குறதா அது நல்ல பார்வை கிடையாது. அப்ப குரு குறிப்பிட்ட டிகிரி கணக்குல இருந்து பாக்குறாருன்னா அந்த யோகத்தினால கல்யாணம் நடக்கலாம். ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ நம்ம 12 லக்னத்துக்கும் பார்க்கலாம். ஒரு மேச லக்னத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேச லக்னம். இந்த மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன்.
இந்த சுக்கிரன் 6ஆம் பாவகத்துல கன்னி ராசியில இருந்தாருன்னா என்ன ஆவாரு? நீச்சமாயிருவாரு. அதே அந்த கன்னி ராசியில இருந்து உத்திரம் நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்க. கன்னி ராசியில பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதமும், அஷ்ட நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2ஆம் பாதமும் இருக்கு. இப்போ மேச லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு சுக்கிரன் கன்னி ராசியில உத்தர நட்சத்திரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். ஐப்பசி மாசத்துல அப்படி பிறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. மேச லக்னம், 7ஆம் அதிபதி சுக்கிரன், கன்னி ராசியில இருந்து உத்தர நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கிரன். ஐப்பசி மாசத்துல பிறந்துடுறாரு. அப்ப சூரியன் எங்க இருப்பாரு? துலாம்ல இருப்பாரு. அவங்களுக்குதான் கல்யாணம் நடக்குது பெரிய உலக அதிசயம் தான். எந்த லக்னமா இருந்தாலும் சரி, சுக்கிரன் கன்னி ராசியில இருந்து ஐப்பசி மாசத்துல, சுக்கிரன் கன்னி ராசியில உத்திர நட்சத்திரத்துல இருந்து ஐப்பசி மாசத்துல பிறந்துட்டாலே கல்யாணம் நடக்கிறது பெரிய கஷ்டம். அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் இல்லைன்னு சொல்லிடலாம். குரு பார்வை மற்ற கிரக அமைப்புகள் படி சுப கிரக அமைப்பு ஓரளவு நல்லா இருந்தா கல்யாணம் நடக்கும்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்ல. இப்போ அதே சுக்கிரன் அஷ்ட நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்க. அஷ்ட நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் விருச்சிகத்துல இருந்துடுறாரு. மேச லக்னம் விருச்சிக ராசியில பிறந்துடுறாங்க. சுக்கிரன் அஷ்ட நட்சத்திரத்துல கன்னி ராசியில இருக்காருன்னா அவங்களுக்கும் கல்யாணம் இல்லை. இதே சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்துல சித்திரை 1, 2ஆம் பாதத்துல இருக்காருன்னு வைங்களேன். 2ஆம் பாதத்துல இருந்தா அற்புதம் ஆவார் தான். ஆனாலுமே செவ்வாய் நீச்சமா இருந்த சித்திரை நட்சத்திரம் யாருக்கு அதிபதி? செவ்வாய். செவ்வாயோட நட்சத்திரம் இந்த சித்திரை. இந்த செவ்வாய் கடகராசியில இருந்துடுறாருன்னு வைங்க. உங்களுக்கு கல்யாணம் இருக்குமா? கிடையாது. இதே இந்த சுக்கிரன் மேச லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. விருச்சிகத்துல இருக்காரு. அனுசம் நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல இருந்துட்டாருன்னு வைங்களேன். அவங்களுக்கும் கல்யாணம் இல்லை. மற்ற நட்சத்திரங்களை சொல்லல, அனுச நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா குரு, சனி, புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. குருவுடைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் இருக்கு. அதுல அனுசம் 2ஆம் பாதத்துல சனி பகவான் இருந்துட்டாருன்னா கன்ஃபார்ம் கல்யாணம் கிடையாது, அல்லது கல்யாணம் நடந்தால் பிரிவினை கன்ஃபார்ம் உண்டு அவங்களுக்கு. இப்போ மேச லக்னத்துக்கு இதை சொன்னோம். அடுத்ததா ரிஷப லக்னத்தை எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய் துலாம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. துலாம்ல என்னன்னு, துலாம் ராசி வந்து ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் பாவகமா இருக்கு. இப்போ ரிஷப லக்னத்துல பிறந்த ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே பொதுவான பதிவு தான் அது. இப்போ 7ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துல பிறந்த ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ 7ஆம் அதிபதி செவ்வாய் துலாம் ராசி 6ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் பாவகத்துல சித்திரை அவருடைய செவ்வாயோட சொந்த நட்சத்திரமே 3, 4ஆம் பாதமும், சுவாதி ராகுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரங்கள் 3 பாதங்களும் அங்க இருக்கு. இப்போ ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் பாவகத்துல துலாம்ல இருக்காரு அப்படின்னா அவர் சுவாதியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு வந்து ரிஷபத்துல இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். அடுத்ததா அதே செவ்வாய் குருவோட நட்சத்திரத்துல இருக்குன்னு வைங்களேன். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஏதோ ஒரு பாதத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு மகர ராசியில இருந்தாருன்னா கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். இப்போ இந்த மாதிரி எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கட்டும், ரிஷப லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் துலாம்ல எந்த நட்சத்திரத்துல வேணாலும் இருக்கட்டும், கன்னி ராசியில சுக்கிரன் இருந்துறாருன்னு வைங்க, கண்டிப்பா கல்யாணம் நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இதே இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் தனுசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் பாவகத்துல
8ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் கேதுடைய நட்சத்திரங்கள். அடுத்ததா பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதம். உத்திராடம் சூரியன் நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இருக்கு. பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ இதுல மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்துட்டாருன்னு வைங்களேன், கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சரி, பூராட நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்க, பூராட நட்சத்திரத்துல இந்த செவ்வாய் இருந்து சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கும் கல்யாணம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்காருன்னு வைங்க, அது ஐப்பசி மாசத்துல பிறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காது. இந்த நட்சத்திரத்துல இந்த பாதத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனைன்னு சொல்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி யாரு? குரு, தனுசு ராசி. மிதுனத்துக்கு 7ஆம் பாவகம் தனுசு, குரு பகவான். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 6ஆம் பாவகம் இது விருச்சிகம். விருச்சிகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் அதிபதி 6ல இருக்காரு. அந்த விருச்சிகத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டோம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுச 4 பாதமும், கேட்டை 4 பாதங்களும் இருக்கு. அதுல கேட்டை 2ஆம் பாதத்துல இருந்துட்டாருன்னு வைங்க, அவங்களுக்கு கல்யாணம் இருக்குமா? இருக்காது. குரு சொந்த நட்சத்திரத்திலேயே இருந்தாலும் அது 4ஆம் பாதம் ஆயிடுது, அம்சத்துல உச்சமாயிடுவாரு. அப்ப ஏதோ ஓரளவு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும், கொஞ்சம் லேட்டான அம்சம். அனுச நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்களேன், மேசத்துல சனி பகவான் இருந்துறாரு அப்படின்னா கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். இதே கேட்டையில இருந்து, கேட்டை 2ஆம் பாதத்துல இருந்தாருன்னா கன்ஃபார்ம் கல்யாணம் இல்லை. அல்லது கேட்டையில எந்த பாதத்துல இருந்தாலுமே புதன் மீனத்துல இருந்துட்டாருன்னு வைங்க, கல்யாணம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ இதே மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி மகரத்துல இருக்காருன்னு வைங்க, 8ஆம் பாவகத்துல. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களும், அஷ்ட நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதமும் இருக்குது. இப்போ மிதுன லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் பாவகம் மகரம் ராசியில உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்தால் வர்க்கோத்தமம் ஆவார். வர்க்கோத்தமே ஆனாலும் கல்யாண வாழ்க்கை சிறப்பில்லை, கல்யாணம் கிடையாது. இது ஐப்பசி மாசத்துல பிறந்துடுறாருன்னு உத்திராட நட்சத்திரத்துல குரு பகவான் இருந்து கல்யாணம் கிடையாது. இது மிதுன லக்னம் விருச்சிக ராசியில பிறந்துடுறாங்க, இந்த குரு பகவான் திருவோணத்துல இருக்காருன்னு கல்யாணம் கிடையாது. அல்லது அவிட்டத்துல இருக்காரு குரு பகவான் 1, 2ஆம் பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல, அப்படி இருந்தாலுமே அந்த செவ்வாய், அவிட்ட நட்சத்திர அதிபதி யாரு? செவ்வாய். அவர் கடகத்துல இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு கல்யாணம் கிடையாது. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சனி பகவான், மகர ராசி. அவரு 6ஆம் பாவகம் தனுசுல இருக்காருன்னு வைங்களேன், 6ஆம் பாவகம் தனுசு கடக லக்னத்துக்கு. அங்க மூலம் 1ஆம் பாதத்துல இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். அதே பூராட நட்சத்திரத்துல இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காருன்னா கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். அல்லது உத்திராட நட்சத்திரத்துல இருந்துட்டாரு அப்படின்னாலும் அது ஐப்பசி மாசமா போயிடுச்சு அப்படின்னா, கடக லக்னம் 7ஆம் அதிபதி சனி பகவான் தனுசுல இருந்து உத்திராட நட்சத்திரத்துல இருந்து அது ஐப்பசி மாசமா இருக்கு அவங்க பிறந்த மாசம் அப்படின்னா கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இதே கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் 8ஆம் பாவகத்துல கும்பத்துல இருக்காருன்னு வைங்க. இப்போ இந்த அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அந்த மிதுனத்துக்கு சொன்ன பாத்தீங்களா, அந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் சூரிய நட்சத்திரத்துல இருந்தாலும் கன்ஃபார்ம் கல்யாண வாழ்க்கை பெரிய மைனஸ் தான். அந்த மாதிரி இப்ப இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் 8ஆம் பாவகத்துல கும்பத்துல இருக்காருன்னு வைங்க. அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில இருக்காருன்னு வைங்களேன், கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே கிடையாது, கன்ஃபார்ம் பிரிவினை தான் சொல்லணும். கல்யாணம் நடந்தாலுமே இல்ல பிரியலையா, புருஷன் ஒரு ஊர்ல பொண்டாட்டி ஒரு ஊர்ல இருப்பாங்க, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கும்பராசியில அவிட்டம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் இருக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதயம் ராகுடைய நட்சத்திரங்கள் 1, 2, 3, 4ஆம் பாதம். அவிட்டம்ன்றது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். சதயத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரங்கள் 1, 2, 3ஆம் பாதங்கள் வரைக்கும் அந்த கும்பத்துல இருக்கு. இப்போ பூரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்துறாருன்னு வைங்க. கடகலக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் 8ஆம் பாவம் கும்ப ராசியில பூரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்துட்டாருன்னா கல்யாணம் இல்லை. அதே பூரட்டாதி எந்த பாதத்துல இருந்தாலும் மகர ராசியில குரு வந்துட்டாருன்னு வைங்க, கல்யாணம் கிடையாது. அடுத்தது சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு? அதே சனி பகவான் தான். இப்ப அவர் 6ல மகரத்துல இருக்காருன்னு வைங்களேன், அங்க சூரிய நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், சந்திரன் நட்சத்திரம் திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், செவ்வாய் நட்சத்திரங்கள் 1, 2ஆம் பாதம் இருக்குன்னு சொன்னோம் ஏற்கனவே. இப்போ இந்த உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல ஏதோ ஒரு இதுல சனி பகவான் சிம்ம லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்துல இருக்காரு, அது ஐப்பசி மாசமா இருக்குன்னா அவங்களுக்கு கல்யாணம் இல்லை. அல்லது திருவோண நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கும் கல்யாணம் இல்லை. அல்லது திருவோண நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருந்தாலும் சிம்ம லக்னம் விருச்சிக ராசியில பிறந்துடுறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் கல்யாணம் இல்லை. பதிவை முழுசா கேளுங்க, அப்பதான் சில உண்மைகள் புரியும் உங்களுக்கு. இடையில கேட்டுவிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அடுத்ததான் அவிட்ட நட்சத்திரம். பொதுவாவே இந்த கடகம் சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நட்சத்திரத்துல சனி பகவான் இருந்ததுனால அங்க கல்யாணம் இருக்க டவுனுங்க. இதே இந்த சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் பாவகத்துல மீன ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி பகவான். அங்க யாருடைய நட்சத்திரங்கள் இருக்கு? பூரட்டாதி 4ஆம் பாதமும் குருவுடைய நட்சத்திரம் அது. அடுத்ததா சனி சொந்த நட்சத்திரமே உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதமும், அடுத்தது ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதம் புதனுடைய நட்சத்திரங்கள் அங்க இருக்கு. இப்போ அதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா அந்த குரு பகவான் மகரத்துல இருந்தாருன்னா வீடு பரிவர்த்தனை தான். மகரத்துல சிம்ம லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு மகர ராசியில குரு இருந்து மீனத்துல சனி இருந்தா அது வீடு பரிவர்த்தனை, அது யோகம்ன்ற வகைக்கு நல்லது. 6, 8 பரிவர்த்தனை சிறப்பு இல்லைன்னாலும் கூட ஒரு அதுலயும் ஒரு யோகம் இருக்கு. ராஜயோகம் எதிர்பாராத திடீர் ராஜயோகம் இருக்கு, ஆனா கல்யாண வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. அந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் இருந்துட்டாரு அப்படின்னா கல்யாணம் கிடையாது. அடுத்ததான் அவர் சொந்த நட்சத்திரமே அங்க இருக்கு. அந்த சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள். அந்த பாதங்கள்ல ஏதோ ஒரு இதுன்னா ஓரளவு கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது, உத்திரட்டாதி 3ஆம் பாதமும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. உத்திரட்டாதி 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் ஓகே, கல்யாண வாய்ப்பு ஓரளவு நல்லா இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அது வந்து புதனுடைய நட்சத்திரங்கள். இப்போ அந்த புதனுடைய நட்சத்திரங்கள்ல அவர் இருக்காரு அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி புதன் மீனத்துல ஒன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு? குரு பகவான். மீன ராசி தான் 7ஆம் பாவகம். இப்ப அந்த குரு பகவான் கும்பத்துல இருக்காருன்னு வைங்களேன். கும்பம் ராசியில அவிட்டம் 3, 4ஆம் பாதமும், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதமும் இருக்குது. அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம், சதயம் ராகுடைய நட்சத்திரம், பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். இப்ப அந்த குரு பகவான் கன்னி லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் கும்பராசியில அவிட்டம் 1, 2 பாதத்துல இருக்கிற அவர் ஒரு சிறப்பு கிடையாது. ஏன்னா கன்னி லக்னத்துக்கு 3, 8ஆம் அதிபதி அவர். அப்படி அவிட்ட நட்சத்திரத்துல அவர் இருந்து கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் கும்பத்துல இருந்தா அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள். அவிட்டம் 3, 4ஆம் பாதத்துல இருக்காருன்னா அந்த செவ்வாய் பகவான் ஓரளவு நல்லா இருந்தா கல்யாணம் உண்டு. அப்படி இல்லையா அந்த செவ்வாய் வந்து கடகத்துல இருந்துறாருன்னு வைங்களேன், ராசி கட்டத்துல கல்யாணம் கிடையாது. அடுத்தது சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வந்துட்டாருன்னா
கல்யாணம் இல்லை. அடுத்தது அவருடைய சொந்த நட்சத்திரம் பூரட்டாதி, குருவுடைய நட்சத்திரம் தான், 1, 2, 3ஆம் பாதங்கள். அதுல இருந்தாருன்னா ஓரளவு கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல குரு பகவான் 7ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல மேசத்துல இருக்காருன்னு வைங்களேன். அப்படி மேசத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப மேசராசியில அஸ்வினி 4 பாதமும் அது கேதுவுடைய நட்சத்திரங்கள், பரணி 4 பாதமும் அது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். அடுத்ததா கிருத்திகை 1ஆம் பாதம், அது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ அங்க குருவோட கேது சேர்ந்துட்டாரு, கேது நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க. கேது சேர்ந்துட்டாருன்னா அங்க கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். கேது ஓரளவு சாதகமான இடத்துல இருக்கணும், லக்னத்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தால் ஓரளவு கல்யாண வாழ்க்கை உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் பரணி நட்சத்திரத்துல இருந்துட்டாருன்னு வைங்க, பரணி நட்சத்திரத்துல குரு இருக்காரு, கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் மேசராசியில இருந்து பரணி நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா இருந்து அந்த பரணி நட்சத்திர அதிபதி சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காருன்னு வைங்களேன், கல்யாணம் இல்லை. அடுத்ததா கிருத்திகை நட்சத்திரம், அது கல்யாணம் உண்டுன்னு சொன்னாலும் கல்யாண வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா இந்த துலாம் லக்னம். இப்ப இந்த துலாம் லக்னத்தை எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவரு மீனத்துல இருக்காருன்னு வைங்க. லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு 6ஆம் பாவகம் மீனம். இப்போ அந்த மீனத்துல பாத்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரமும், உத்திரட்டாதி 4 பாதங்கள் சனியுடைய நட்சத்திரமும், அடுத்ததா புதனுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் அங்க இருக்கு. இப்போ அந்த செவ்வாய் வந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்யாண வாழ்க்கை துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் மீன ராசியில இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பர்னா சொல்லிட முடியாது. அதே புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்க, அந்த புதன் அங்க அவரோட சேர்ந்து இருந்துடக்கூடாது, இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. ஆனா கன்ஃபார்ம் கல்யாண வாழ்க்கை டவுன் தான். துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருந்தாலும் கல்யாண வாழ்க்கை டவுன் கன்ஃபார்ம். அடுத்ததா அதே அந்த துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் ரிஷப ராசியில இருக்காருன்னு வைங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரங்கள் இருக்கு? கிருத்திகை, சூரியனுடைய நட்சத்திரங்கள் 2, 3, 4ஆம் பாதமும், சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதமும், செவ்வாய் அவருடைய சொந்த நட்சத்திரமே 1, 2ஆம் பாதமும் இருக்கு. இப்போ அவர் சூரிய நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்களேன், அந்த ஐப்பசி மாசத்துல பிறந்துடுறாங்கன்னு வைங்க. துலாம் லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு செவ்வாய் ரிஷபராசியில இருந்து கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல இருந்து ஐப்பசி மாசமா பிறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் இல்லை. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்காருன்னு வைங்க. துலா லக்னத்துக்கு 8ல 7ஆம் அதிபதி 8ல இருக்காரு, ரோகிணி நட்சத்திரத்துல இருக்காரு. அதே துலா லக்னம் விருச்சிக ராசியில பிறந்து ரோகிணி நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்துட்டாலும் கல்யாணம் இல்லை. எந்த பாதத்துல இருந்தாலும் சரி, அது முக்கியமா 4ஆம் பாதத்துல ரோகிணி 4ஆம் பாதத்துல செவ்வாய் இருந்துட்டாருன்னா கல்யாணம் கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ அவருடைய சொந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம், அது ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இப்ப இந்த சுக்கிரன் மேசத்துல 6ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. 6ஆம் பாவகத்துல மேசராசியில அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் கேதுவுடைய நட்சத்திரம், அடுத்ததா பரணி சுக்கிரன் நட்சத்திரம் 4 பாதமும், சூரிய நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதமும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப அதுல பாத்தீங்கன்னா அவர் சொந்த நட்சத்திரமாவே இருந்தாலும் சரி, பரணி 2ஆம் பாதத்துல இருந்துட்டாருன்னா கல்யாணம் இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருந்தாலும் சரி கல்யாண வாழ்க்கை டவுன் தான், சிறப்பே கிடையாது. பொதுவாகவே சுக்கிரன் கேது நட்சத்திரத்துல இருந்தாலே கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒண்ணு.
கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் சரி சுக்கரன் கல்யாணம் ஆகுது டவுன் தான், அது ஒர்க் அவுட் ஆகுமே ஆனாலும் சரி. இந்த பரணி சொந்த நட்சத்திரமாக இருந்தாலும் 2ஆம் பாவத்தை இருந்துட்டாரு அப்படின்னா கல்யாணம் கிடையாது அவங்களுக்கு. அதே கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல இருந்துட்டாருன்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா இதே இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் மிதுனத்துல இருக்காருன்னு வைங்க. அங்க யாருடைய நட்சத்திரங்கள் இருக்கு? மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதமும் செவ்வாயுடைய நட்சத்திரம் அது. அடுத்ததா திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், அதுக்கப்புறம் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதமும் இருக்கு. இப்போ அங்க வந்து செவ்வாய் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், அதுல ஏதோ ஒரு பாதத்துல இருந்து இந்த செவ்வாய் கடகராசில இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. அடுத்ததா திருவாதிரை, இந்த ரிஷபராசியில ராகு இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துல விருச்சிக லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு மிதுனத்துல சுக்கிரன் இருக்காருன்னா, திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காரு, அந்த நட்சத்திர ரிஷபராசியில இருக்காரு அப்படின்னா கல்யாணம் இல்லை. அடுத்ததா புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள், இதுல இருந்தாரு அப்படின்னா அந்த குருவுடைய தன்மையை பொறுத்து கல்யாணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். அதுக்கான முடிவுகள் கடைசியா சில விஷயங்கள் தெரிய சொல்றேன், விளக்கங்கள் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் 7ஆம் அதிபதி யாரு? 7ஆம் வீடு மிதுனம், அந்த வீட்டு அதிபதி புதன். இந்த புதன் ரிஷபத்துல 6ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்க. 6ஆம் பாவகத்துல புதன் இருக்காரு. தனுசு லக்னத்துக்கு 6ஆம் பாவகம் இது ரிஷபம். ரிஷபத்துல கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம், கிருத்திகை சூரிய நட்சத்திரம், ரோஹிணி சந்திரன் நட்சத்திரம், மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல புதன் இருக்காரு அப்படின்னா 4ஆம் பாதத்துல இருந்துட்டாருன்னு வைங்களேன், கல்யாணம் இல்லை. இதே தனுசு லக்னம் விருச்சிக ராசியில பிறந்திருந்த ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த புதன் இருந்தா கல்யாணம் இல்லை. அதே செவ்வாய் நட்சத்திரங்கள் 1, 2ஆம் பாதத்துல ஏதோ ஒரு இதுல இருந்து கடகராசியில செவ்வாய் இருந்துட்டா கல்யாணம் இல்லை. இதே இந்த தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் கடகராசியில இருக்காருன்னு வைங்க. அங்க யாருடைய நட்சத்திரங்கள் இருக்கு? குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் சனியோட நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரமே 4 பாதங்களும் இருக்கு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்களேன், அந்த குரு மகர ராசியில இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. அதே சனியோட நட்சத்திரங்கள்ல இருந்து அந்த சனி மேசராசியில இருக்காருன்னா கல்யாணம் இல்லை. அதே அந்த புதன் சொந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காருன்னா கல்யாணம் இல்லை. அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு? சந்திரன். கடகம் தான் 7ஆம் பாவகம். அந்த 7ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் பாவகத்துல மிதுனத்துல இருக்காருன்னு வைங்க. மிதுனத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதமும் செவ்வாய் நட்சத்திரம் அது. அடுத்ததான் ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதமும், அதுக்கப்புறம் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதமும் அங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மகர லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் பாவகத்துல மிதுனத்துல இருக்காரு அப்படின்னா அவர் வந்து மிருகசீரிஷம் 4ஆம் பாவத்துல இருந்துட்டா கல்யாணம் இல்லை. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து இந்த ராகு, திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு, அவர் ரிஷபத்துல இருக்காருன்னா கல்யாணம் இல்லை. இதே புனர்பூச நட்சத்திரத்துல 1, 2, 3ஆம் பாவத்துல ஏதோ ஒரு இதுல இருக்காருன்னா அந்த புனர்பூச நட்சத்திர அதிபதி யாரு? குரு பகவான். அவர் மகர ராசியில இருக்காருன்னா கல்யாணம் இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதி சந்திரன் சிம்ம ராசியில 8ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்களேன். 8ஆம் பாவகத்துல சிம்ம ராசியில மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், அது கேதுவுடைய நட்சத்திரம். அடுத்ததா சுக்கிரன் நட்சத்திரம் பூரம் 4 பாதமும்,
அதுக்கப்புறம் சூரியன் நட்சத்திரம் உத்திரம் ஒரு பாதமும் அங்க இருக்கு. இப்போ இந்த 7ஆம் அதிபதி சந்திரன், மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் சிம்ம ராசியில இருக்கு அப்படின்னா, பொதுவாவே சுக்கிரன் மட்டும் இல்ல, 7ஆம் அதிபதி கேது நட்சத்திரத்தினால கல்யாணம் வாழ்க்கை அங்க டவுன் தான். சுக்கிரன் நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல இருக்கு சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் கிடையாது. மகர லக்னத்துல பிறந்திருந்து 7ஆம் அதிபதி சந்திரன் சிம்மத்துல இருந்து, ஆனா அவங்க ராசி சிம்ம ராசி ஆயிடுது. அப்ப பூரம் 4ஆம் பாதத்துல சந்திரன் இருக்காருன்னா கல்யாணம் இல்லை. உத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை டவுனா தான் இருக்கும், பெருசா சொல்ற அளவு இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். இப்ப இந்த கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு? சூரியன். இந்த சூரியன் 6ஆம் பாவத்துல கடகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆடி மாசத்துல பிறந்தாதான் அவர் கடகத்துல இருப்பாரு. அப்போ ஆடி மாதத்துல கும்ப லக்னத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னு வைங்க. ஆடி மாதத்துல பாக்குறீங்க, கும்ப லக்னத்துல பாக்குறீங்கன்னா இந்த சூரியன் 7ஆம் அதிபதியாகி 6ல கடகராசியில இருப்பாரு. இப்ப அந்த கடகம் அங்க நட்சத்திரம் என்னென்ன இருக்குது? புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரு நட்சத்திரம், அடுத்தது சனி நட்சத்திரம், அடுத்தது புதன் நட்சத்திரம். இப்போ இந்த சூரியன் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருந்து அந்த புனர்பூச நட்சத்திர அதிபதி குரு பகவான் மகரத்துல இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. அதே அந்த பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. அல்ல 3ஆம் பாதத்தை தவிர்த்து மற்ற பாதங்கள்ல இருந்தாலும் சனி பகவான் மேசத்துல இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம் அந்த கடகராசியில். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு பாதத்துல இருந்தாருன்னா ஓரளவு வாய்ப்பு இருக்கு. ஓரளவுனா எப்படி? ஆயில்யம் 1ஆம் பாதம் சிறப்பு கிடையாது, 3ஆம் பாதமும் சிறப்பு கிடையாது, 2ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் ஓகே, ஓரளவு கல்யாணத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். இதே இந்த கும்ப லக்னத்தை பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி கன்னி ராசியில இருந்தாருன்னு வைங்க. கும்ப லக்னத்துக்கு 7ஆம் பாவம் சிம்மம், அதான் அந்த வீட்டு அதிபதி சூரியன் தான். இப்ப அவர் கன்னி ராசியில புரட்டாசி மாசம் பிறந்தாலும் கன்னியில இருப்பாரு சூரியன். அப்ப புரட்டாசி மாசத்துல கும்ப லக்னத்துல பிறந்துருவீங்கன்னு வைங்க. இப்போ அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய சூரியன், அந்த கன்னி ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? சூரியனுடைய நட்சத்திரங்களே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதமும், அடுத்தது சந்திரன் நட்சத்திரம் அஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதமும், அதுக்கப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. இப்போ உத்திரம் நட்சத்திரம் அதுல இருக்காருன்னு வைங்களேன். இப்ப அந்த உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4ஆம் பாதம் அங்க இருக்குது. 2ஆம் பாதம் ஓகே, 4ஆம் பாதமும் ஓகே, ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். 3ஆம் பாதம் அவ்வளவு சிறப்பு கிடையாது. இதே அஸ்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்க. கும்ப லக்னம் 7ஆம் அதிபதி கன்னி ராசியில இருந்து அஸ்த நட்சத்திரத்துல சூரியன் இருக்காருன்னா நீங்க விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க. கும்ப லக்னம் விருச்சிக ராசி, சூரியன் அஸ்த நட்சத்திரத்துல, கல்யாணம் இல்லை. இப்போ அடுத்து என்ன? சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம் தான் அதுல இருக்குது. இப்போ இந்த 1 அல்லது 2ஆம் பாதத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் கடகராசியில இருக்கக்கூடாது, இருந்தாருன்னா கல்யாணம் இல்லை. இப்போ அடுத்ததான் மீன லக்னத்தை எடுத்துக்குவோம். மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? புதன். அவரு 6ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சிம்ம ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சிம்ம ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? மகம் 4 பாதம் கேதுடைய நட்சத்திரம், அடுத்ததா பூரம் 4 பாதம் சுக்கிரன் நட்சத்திரம், அதுக்கப்புறம் சூரிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் அங்க இருக்கு சொல்லியிருக்கோம். இப்போ மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் நம்ம சிம்ம ராசியில 6ஆம் பாவகத்துல கேது நட்சத்திரத்துல இருந்தாலே, பொதுவாகவே 7ஆம் அதிபதி கேது நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது. பொதுவாகவே எந்த லக்னமா இருந்தாலும் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சிறப்பு கிடையாது, கல்யாணம் நடக்க டவுன் தான். அது எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், அங்க என்ன பலத்துல வேணாலும் அந்த கிரகம் இருக்கட்டும், அந்த கேது நட்சத்திரத்துல இருந்துடுறாரு, அது சிறப்பா கிடையாது. அடுத்ததா சுக்கிரன் நட்சத்திரம். இப்போ மீன லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் வீடு கன்னி, அந்த வீட்டு அதிபதி புதன் சிம்மத்துல இருக்காருன்னு வைங்க. பூர நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா அந்த பூர நட்சத்திர அதிபதி யாரு? சுக்கிரன். இப்ப அந்த சுக்கிரன் கன்னியில இருக்காருன்னு வைங்க, கல்யாணம் இல்லை.
இப்போ மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், அவர் சிம்ம ராசியில இருக்காரு, அவர் பரணி நட்சத்திரத்துல இருக்காரு. அந்த பரணி நட்சத்திர அதிபதி யாரு? சுக்கிரன். அவரு கன்னி ராசியில இருந்தா கல்யாணம் இல்லை. இது உத்தர 1ஆம் பாதத்துல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது சூரிய நட்சத்திரம், அது ஐப்பசி மாசமா இருந்தா கல்யாணம் இல்லை. அடுத்ததா இது இந்த மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் துலாம் ராசியில 8ஆம் பாவகத்துல இருக்காருன்னு வைங்களேன். 8ஆம் பாவம் துலாம் ராசி, அங்க வந்து பாத்தீங்கன்னா சித்திரை 3, 4ஆம் பாதமும் சுவாதி, சித்திரைன்றது செவ்வாய் நட்சத்திரம், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சுவாதி ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு நட்சத்திரம் 4 பாதமும், அடுத்ததா குருவுடைய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதமும் அங்க இருக்கு. இப்போ மீன லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி புதன் துலாம்ல செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்களேன், கன்ஃபார்ம் அங்க கல்யாணம் இருக்கு பெருசா சொல்ற அளவுக்கு இருக்காது. ஒண்ணு, செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்து அந்த செவ்வாய் கடகத்துல இருக்காருன்னா கல்யாணம் பெருசா சொல்ற அளவு இருக்காது, அவங்களுக்கு நடக்கிறது கஷ்டம்தான். ராகு நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா, ராகுடைய நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருந்துட்டாருன்னா, அந்த சுவாதி 4ஆம் பாவத்துல இருந்துட்டாருன்னா கல்யாணம் இல்லை. அதே அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம், அந்த குருவுடைய நட்சத்திரத்துல அவர் இருக்காருன்னா, அந்த குரு மகர ராசியில இருக்காரு அப்படின்னா கல்யாணம் இல்லை. இப்போ 12 லக்னத்துக்கு இதுல சொன்னோம். ஜோதிடம் இப்ப எல்லா மக்களுக்குமே ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு, ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு எதை வச்சு என்ன கான்செப்ட் வச்சு இது சொன்னோன்றது புரிஞ்சிருக்கும், புரியாமலாம் இருக்காது, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தா கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்காக எல்லாத்துக்குமே நடக்காம போயிருமா? அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் திசை புத்தி ஒரே மாதிரி நடக்காது. நம்ம அந்த 7ஆம் அதிபதி 6ல இருந்தால், அந்த சாராதிபதி இருந்தால் தான் ஓரளவு எடுத்துக்கிட்டோம். எல்லா கிரகத்தையும் நம்ம இப்ப எடுக்கல. இப்ப சொன்ன அமைப்புல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப சொன்ன அமைப்புல ஒரு 100 ஜாதகம் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 25 அல்லது 30% ஜாதகத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும். மீதி இருக்கக்கூடிய 60-70% நடக்காது. ஏன் அந்த 20-30% நடக்குதுன்னா, திசை புத்திகள் ஓரளவு ஒத்து வரும், சுபகிரகத்தோட சம்பந்தம் ஓரளவு இருக்கும், அதனால கல்யாணம் நடக்கும். நம்ம சொல்ற ஜோதிடர்கள் சொல்ற எல்லா விஷயமுமே 100க்கு 100 துல்லியமா சரியா இருந்துட்டா ஆண்டவனுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். 100 ஜாதகம் கூட வேணா, ஒரு 10 ஜாதகம் உதாரணமா எடுத்துக்கீங்களேன். இப்ப நான் சொன்ன அமைப்புல இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு 3-4 ஜாதகத்துக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். 3 அல்லது 4 ஜாதகத்துக்கு கண்டிப்பா கல்யாணம், 3 அல்லது 4 பேருக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். மீதி இருக்கக்கூடிய 5-6 பேருக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா அந்த மாதிரிதான் கிரக அமைப்பு இருக்கும். சரி, அந்த மீதி இருக்கவங்களுக்கு நடந்துச்ச 3-4 பேத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்து கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணம் அவருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆத்மார்த்தமா 1% கூட இருக்காதுங்க. பொதுவாகவே எந்த லக்னமா இருந்தாலும் 7ஆம் அதிபதி 6ல இருந்தாலும் அங்க கல்யாண வாழ்க்கை டவுன் தான். அவர் அங்க வக்ரமா இருந்தா, இப்போ இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த 7ஆம் அதிபதி 6ல இருந்தா டவுன் சொல்லிட்டான், இப்ப கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா நடந்திருக்கும். அது காரணம் என்ன? அந்த 7ஆம் அதிபதி 6ல இருக்கிறவர் வக்ரமா இருப்பார், அல்லது 8ல இருந்து வக்ரமா இருப்பார். இப்போ உதாரணமா ஒரு கன்னி லக்னத்தை எடுத்துக்கீங்களேன், 7ஆம் அதிபதி யாரு? குரு. பொதுவா 7ஆம் அதிபதி 6ல இருக்கிறது சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு கும்பத்துல இருக்காருன்னு வைங்களேன், வக்ரம் ஆயிட்டாரா, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் எந்த நட்சத்திர சாரத்துல இருந்தாலும். ஆனால் அந்த கல்யாணம் அவருக்கு நல்லா இருக்குமானா? இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றத்தினால, கிரக மாற்றத்தினால கல்யாணம் நடக்கலாம். ஆனா இப்ப நான் சொன்ன அமைப்பு இருக்கிற அத்தனை பேத்துக்குமே இந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்றது சிறப்பா 1% கூட இருக்காது. பேருக்குன்னு இருக்கும், ஆத்மார்த்தமாலாம் இருக்காது. இதுதான் உண்மை. கொஞ்சம் பர்சன்டேஜ் சொன்னது கல்யாணம் நடக்கும்னு சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை திருப்திகரமா கடைசி வரைக்கும் போகாது. கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னவங்களுக்கு அந்த கிரக மாற்றங்கள் இல்லாம இருக்கு, திசை புத்தி ஒத்து வராம இருக்கும் வாழ்நாள்ல, அதனால கல்யாணம் நடக்காம இருக்கும். கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு சில விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த சொன்னேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா முக்கியமா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த இப்ப நான் எந்த கான்செப்ட் வச்சு இது சொன்னேன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த பதிவு போட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.